இன்றைய நாளிலே இந்த ஆயத்த உபவாச ஜெப கூடுகைக்கு வந்திருக்கிற யாவரையும் கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வந்தவர்கள் எல்லோரும் பாக்கியவான்கள், அப்படிதான் நான் கருதுகிறேன். அதனாலே இன்றைய நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் ஒரு தலைப்பை கொடுத்தார். போக்கு சொல்ற கிறிஸ்தவனா நீ? நான் சொல்ற கிறிஸ்தவனா? போக்கு சொல்ற கிறிஸ்தவனா நீ அப்படின்னு ஒன்ன நீனே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை கொடுத்தார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 17லேருந்து 24 வரைக்கும் நம்ம படிச்சோம்னா அதுல ஒரு சம்பவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17லிருந்து 24 முடிய நான் வாசிக்கிறேன். 16லேருந்தே வாசிப்போம். அதற்கு அவர் ஒரு மனுஷனை பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்ட இடத்திலே போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டான். நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் 5 ஏர் மாடுகளை கொண்டேன், அதை சோதித்து பார்க்க வேண்டும், சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை எல்லாம் தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தில் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானையும் குருடரையும் இங்க கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அந்தபடியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னமும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வெளியிலும் வேலியறிகளும் போய் என் வீடு நிறைந்திருக்கும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பது இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றான் என்று சொன்னார். ஆண்டவர் இந்த சொன்ன இந்த ஓமைகள் ஒரு ஓமைதான். இது இந்த ஓமைகளை வைத்து நிறைய செய்தி நம்ம கேட்டிருக்கிறோம். நானே கொடுத்துருக்கிறேன், நீங்களும் கேட்டிருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு வித்தியாசமான முறையில ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். என்ன அப்படின்னா, என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, இந்த பகுதியை 5 பிரிவா பிரிக்க சொன்னார். எத்தனை பிரிவா? 5 பிரிவா பிரிக்க சொன்னார். அதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னாக்கா, 17ஆம் வசனத்துல உள்ள வசனம் என்னன்னா, அவனை அனுப்பினான், வாருங்கள் என்று சொல்லுகின்ற 17 வசனத்தை படித்தீங்கன்னா, தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்ட இடத்திலே போய் எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான் என்று பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் பரலோகத்தில் நமக்காக விருந்து ஆயத்தம் பண்ணி ஒரு ஊழியக்காரனை அனுப்புறார். போய் எல்லாரும் வாங்கப்பா, போய் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றார். அழைக்கப்பட்டிருக்கிற எல்லாரையும் அழைச்சிட்டு வா அப்படின்னார். அப்ப அந்த வேலைக்காரன் தான் என்னுடைய கற்பனைக்கு நான் நினைத்து கொண்டேன் இயேசு. அவர் வந்து எல்லாரையும் அழைக்கிறார். வாங்க, பரலோகராஜ்ய சமீபமா இருக்குது, எல்லாம் வாங்கன்னு யூதர்களுக்கு அவர் அறிவிப்பு கொடுத்தார். ஆனா அந்த யூதர்களோ என்ன சொன்னாங்க? சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். போக்கு சொல்ல தொடங்கினார்கள். இவன் என்ன அழைக்கிறது எங்களை? இவன் சும்மா, பிதாவுக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லை, இவன் பிதாவுடைய வேலைக்காரனே இல்லை, இவன் தச்சனுடைய மகன், இவன் யோசேப்பு மகன், இவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இவன் அழைப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அப்ப பிதாவானவர் கோபம் அடைந்து 21ஆம் வசனம் பாருங்க, 18ஆம் வசனம், போக்கு சொல்ல தொடங்கினார்கள். 21வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கோபம் அடைந்து, யார் மேல கோபம் அடைந்தாரு? சாக்கு போக்கு சொன்னவர்கள் மேல கோபம் அடைந்தார்.
ஏடா இவங்களெல்லாம் அழைக்கிறது தான் ஒரு வேலைக்காரனை நான் அனுப்பிச்சேன், என்னுடைய மகனை அனுப்பிச்சேன். ஆனா இவரு மகனை ஏற்றுக்கொள்ளாம இவங்க சாக்கு போக்கு சொல்றாங்களேன்னு சொல்லி கோபம் அடைந்து என்ன சொன்னாராம், அடுத்த செகண்ட் என்ன சொன்னாராம் அந்த வேலைக்காரன், நீ போய் ஏழைகளையும் சப்பானியரையும் ஊனரையும் இங்க கூட்டி கொண்டு வான்னாராம். யாராரு? ஏழைகள் சப்பானிகள் மற்றவங்களாம் போய் கூட்டு வாப்பா அப்படின்னாராம். கோபம் அடைந்ததுனால அந்த விருந்தினுடைய அழைப்பு ஏழை பாழைக்கு மாறியது. அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டாரு நிறைய பேரை. போயும் அங்க என்ன இருக்குது, இன்னும் இடம் இருக்கிறது. 22ல பாத்தீங்கன்னாக்கா 22வது காரியம் 1 2 3 4 4வது காரியம் இன்னும் இடம் இருக்கிறது. இன்னும் என்னவா இருக்கா? இன்னும் பரலோகத்துல நிறைய இடம் இருக்குது, என் விருந்து இன்னும் அதிகமா இருக்குது. நீ திரும்ப போய் என்ன செய், 5வது காரியமா என் வீடு நிரம்பும்படி வருந்தி கூட்டி கொண்டு வான்ற. என் வீடு நிறையணும், அதனால நீ போய் வருந்தி கூட்டி கொண்டு வான்ற. இப்ப 2வது வருகையில ஆண்டவர் வந்து எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் அந்த விருந்தை நிறைவு செய்ய போகிறார். இந்த காலகட்டத்தில் தான் நாம இருக்கிறோம். எந்த காலகட்டத்துல? இன்னும் இடம் இருக்குது, இன்னும் அநேகரை கூட்டி கொண்டு வான்னு திரும்பியும் வேலைக்காரனை அனுப்புறாரு. அந்த வேலைக்காரனாகிய தன்னுடைய ஒரே பேரான குமாரன் திரும்பி வந்து எல்லாரையும் ஆயத்தமா இருந்தவங்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய், அதுல யார சொல்றாரு? பெருவழியிலும் வேலிகளிலும் போய், வேலி அருகே போய் என் வீடு நிரம்படி ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி கொண்டு வா அப்படின்றார். அப்ப பெருவழிகளிலும் வேலி அருகிலும் இப்ப நிக்கிறவங்க தான் நாம. இந்த ஸ்டேஜில் தான் இப்ப நம்ம இருக்கிறோம். எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம்னா, ஆண்டவர் மறுபடி வந்து வழி அருகேயும் பெருவழியிலையும் வேலி அருகே நிற்கிறவர்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் அந்த விருந்துல நாமளை நிரப்பும்படியான ஒரு ஸ்டேஜில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் இருக்கிற நாம சாக்கு போக்கு சொல்லலாமா? அந்த இன்னைக்கு நம்ம சாக்கு போக்கு சொல்ற கிறிஸ்தவலா இருக்கிறோம். இன்னைக்கு கடைசி வேலையில இருக்கிறோம், கடைசி நிமிஷத்துல இருக்கிறோம். இன்னைக்கு கடைசி நிமிஷத்துல இருக்கிற நாம இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்கிற நாம் என்ன செய்யணும்? இதுதான் இன்னைக்கு கேள்வியே. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் இன்னைக்கு அவர்கள் நழுவ விடுகிறார்கள், யூதர்களை போல. இன்னைக்கு பாருங்க, நமக்கு ஆண்டவர் அழகா இந்த வாட்ச் நைட் சர்வீஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. என்ன பேசிட்டு இருக்கிறாருன்னா, ஒரு காரியத்தை என்னால உணர முடியுது. ஒரு காரியத்தை என்னன்னா, யூதர்களை நமக்கு எக்ஸாம்பிள் உதாரணமாக காட்டியே ஆண்டவர் அழகாக நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோ. யூதர்களை உதாரணமாக காட்டி, யாருக்கு? புறஜாதியா இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு யூதர்களை காட்டியே எச்சரிப்பு கொடுக்கிறார். அவர்களை போல நீங்கள் இராதீர்கள், அவர்களை போல இராதீர்கள், அவர்களை போல இராதீர்கள் என்று. நாம என்ன செய்யறோம்னா, கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம மதிகெட்டவர்களாக அந்த யூதர்களை போல சாக்கு போக்கு சொல்கிறவர்களா இருக்கிறோம். அந்த மதிகெட்ட யூதர்கள் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அதே போலதான் இக்காலத்து கிறிஸ்தவர்கள் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கி விட்டார்கள். இன்னைக்கு அதுதான் சொல்றார், நீயும் நானும் சாக்கு போக்கு சொல்ற கிறிஸ்தவனா இருக்க போறோமா, இல்லது அழைக்கப்பட்ட அழைப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த வாய்ப்பை நழுவ விடாத கிறிஸ்தவனா இருக்க போறோமா? இன்னைக்கு நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும். நான் எப்படிப்பட்ட கிறிஸ்தவனா இருக்கிறேன், இருக்க போறேன்? இது வரைக்கும் நானு சாக்கு போக்கு சொல்றவனா இருந்துட்டேன், ஆனா இதுக்கு மேல நான் அப்படி இருக்க கூடாது. அதனால இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக இருக்க போறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்தவனா நாம இருக்காதபடிக்கு இந்த அப்படியே சாக்கு போக்கு சொல்கிற யூதனை போல் நாம் இல்லாமல் அப்படியே அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கிறிஸ்தவனாய் நாம் மாற வேண்டும். அதனால ஆண்டவர் என்னையும் பரலோகத்துல வந்து என்னோட கூட பந்தி இருக்கிறதுக்கு ரொம்ப 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 விரும்புறார். ஆனா நீ நான் என்ன செய்யறோம்? ரொம்ப அசால்ட்டா இருக்கிறோம், ரொம்ப மெத்தனமா இருக்கிறோம், ரொம்ப அலட்சியமா இருக்கிறோம். அதனால இன்னைக்கு நாம என்ன செஞ்சா
ஆண்டவரோடு கூட அந்த விருந்துல கலந்து கொள்ள முடியும்? அதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு 3 காரியத்தை சொல்லி கொடுனார். என்ன 3 காரியம்னா, ஒண்ணு லூக்கா, அதே லூக்கால 13:30 வாசி அப்படின்னார். 13:30 வாசிங்க பார்ப்போம். முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள். என்னது? முந்தினவர்கள் ஏன் பிந்தினவர்களாய் ஆனார்? கொஞ்சம் புத்தி உள்ளவன் ஆராய்ந்து பார்க்க கடவன். ஏன் முந்தினவங்க பிந்தினவரான? இப்ப யூதர்கள் ஏன் பிந்தினாங்க அப்படின்னாக்கா, அவர்களுடைய முறுமுறுப்புனால, அவருடைய வன்கண்ணுனால. அதனால இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவலா இருக்கிற நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு அந்த முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்துக்கு எங்க அர்த்தம் கரெக்டா சொல்லப்பட்டிருக்குன்னா, மத்தேயு நிருபம், மத்தேயு சுவிசேஷம், நிருபம் அல்ல, மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்துல 12 நீங்க படிச்சு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 20:12 அதுக்கு சரியான அர்த்தத்தை ஆண்டவர் அங்கு ஒரு ஊமையின் மூலமாக விளக்குகிறார். கொஞ்சம் நீங்க விலாவரியா அதை படிச்சு பார்க்கணும். ஏன் பிந்தினோர், ஏன் முந்தினோர் பிந்தினோர் ஆனாங்க அப்படின்னாக்கா, அதுல ஒரு உதாரணம் கொடுக்கிறார். மத்தேயு 20ஆம் அதிகாரத்துல 1 நீங்க படிச்சு 16 வரைக்கும் நீங்க பொறுமையா படிங்க. நம்ம டைம் இல்லாததுனால நான் ஒரு சில காரியத்தை மட்டும் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். 12, 15, 16 3 வசனங்களிலே அந்த முந்தினோர் பிந்தினோர் ஆனது அழகாக போட்டிருக்கிறாங்க. அவங்க சம்பளத்துக்கு அமர்த்தப்பட்ட 3 விதமான வேலைக்காரர்களை அனுப்புறார் தன்னுடைய தோட்டத்துக்கு வேலை செய்ய. அப்ப அந்த 3 பேரும், முதல் வந்தவர்கள் 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் முந்தி வந்து வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கூலி பேசி, இவ்வளவு 1000 ரூபாய் கூலி தரேன்னு சொல்லி பேசிட்டார். அடுத்தடுத்து வந்தவர்களுக்கு அவர் என்ன செய்யறாரு? வேலை கொடுக்கிறார். 10 மணிக்கு வந்தவனுக்கு வேலை கொடுக்கிறாரு, 12 மணிக்கு வந்தவனுக்கு வேலை கொடுக்கிறாரு, திரும்பி 4 மணிக்கு, சாயந்தரம் 4 மணிக்கு வந்தவனுக்கு கூட வேலை கொடுக்கிறாரு, அங்க வேலை செய்யறான். ஆனா கூலி தரக்கூடிய அந்த நேரம் வரும் பொழுது, அந்த 4 மணிக்கு வந்தவன் 2 மணி நேரம் மட்டும்தான் அவன் வேலை செஞ்சான், 4 to 6. அந்த 4 to 6 வேலை செஞ்ச 2 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். அப்ப இவன் முந்தின வந்தவன் 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் 12 மணி நேரம் வேலை செய்தவன் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. என்ன, 2 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு, அப்ப நமக்கு அதிகமா தான் கொடுப்பாருன்னு இவனா நினைச்சுக்கிட்டான். இவனுக்கு பேசின கூலி எவ்வளவு? 1000 ரூபாய் தான். அப்ப 6 மணிலிருந்து நீ மாலை 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சா உனக்கு எவ்வளவு கூலி தரேன்? 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு பேசவன அந்த கூலியை மறந்து போயிட்டு இவனா நினைச்சுக்கிட்டான் நமக்கு அதிகமா கொடுப்பாரு அப்படின்னு. இந்த மாதிரிதான் நினைப்பு பொழப்பை கெடுக்குது, உனக்கும் எனக்கும். நம்மளா நினைக்கிற பொழப்பு கெடுத்துருது. நம்மளா நினைக்கிற நினைவுகளை முதலாவது சிலுவையிலே அறைய கற்றுக்கொள்ளுங்கள் கிறிஸ்தவர்களே. நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிறது, இப்படியா இருப்பாரு, அப்படியா இருப்பாரு, இப்படி செய்வார், அப்படி செய்வாருன்னு. கடவுள் கடவுளாக இருக்கிறார், நாம தான் நாமளா இருக்க மாட்டோம். ஆமே. நம்ம நினைப்பு தான் பிழைப்பை கெடுக்கிறது. நான் அடிக்கடி ஒருத்தர்கிட்ட சொல்லுவேன், உன் நினைப்பு உன் பொழப்பை கெடுக்குது, எல்லாத்தையும் கெடுக்குது அப்படின்னு. நீ நினைக்கிற மாதிரி நீ நினைக்காத, ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத நினைச்சு கூறு. உன் நினைப்பு உன்னை கெடுக்குதுன்னு, உன் லைஃபை கெடுக்குதுன்னு, உன் புத்தி உன்னை கேடு கட்டத்தனமா போ வைக்குது. பிசாசுடைய தந்திரம் அதெல்லாம். இவனா நினைச்சுக்கிட்டான் எனக்கு அதிகமா கொடுப்பாருன்னு, கடைசியில பாத்துக்கிட்டே இருந்தான். 2வது 12 மணிக்கு வந்தவனுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தார். சே, இவனுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறார். அடுத்தது 10 மணிக்கு வந்தவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். ஆஹா, இவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தார். இப்ப இவனுக்கும் 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் வேலை செஞ்சவன் முந்தி வந்தவனாகி இவனுக்கும் 1000 ரூபாய் கொடுத்த உடனே
இவன் வாங்கிட்டு பேசாம நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவனுக்கு பேசப்பட்ட கூலியை கொடுத்துட்டாரு. அதோட போயிருந்தானாக்கா இவன் முந்தியே இருந்திருப்பாங்க. இவன் அநேக ஆசீர்வாதத்தை பார்த்திருப்பான். ஆனா இவன் என்ன செஞ்சான் பாருங்க, அந்த 12வது வசனத்துல பாருங்க, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலிலே கஷ்டத்தையும் வெயிலிலே உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். என்ன செஞ்சாங்களாம்? இந்த முறுமுறுப்பு தான் அவனை பிந்திக்கு தள்ளிவிட்டது. அந்த ஆசீர்வாதமான அந்த விருந்துல அவன் பங்கு கொள்ளாதபடிக்கு அவனை நரகத்திலே தள்ளனது அவனுடைய புத்தி ஆகிய, ஈன புத்தி ஆகிய, அவனுடைய நினைப்பாகிய அந்த பாழா போன நினைப்பு முறுமுறுப்பாய் வந்தது. 4 மணிக்கு வந்து 1 மணி நேரம் வேலை செஞ்சவனுக்கு 1000 ரூபாய், 12 மணி நேரமா வேலை செஞ்ச எனக்கு 1000 ரூபாவா? இவனை என்ன ஈக்குவல் ஆக்கலாமா? இவன் பிந்தி வந்தவன் 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சான், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்ற முறுமுறுப்பு, அங்கலாய்ப்பு அவனை பிந்திக்கு தள்ளிவிட்டது. அன்பு கிறிஸ்துவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள இந்த புத்தி, ஈன புத்தி இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். நீ பரலோகத்துல போய் அவருடைய விருந்துல நீ கலந்து கொள்ளணும்னா கிறிஸ்துவலாய நமக்கு இந்த ஈன புத்தி இருக்கக்கூடாதுன்றார். இது யூதர்களுடைய புத்தி, பெருமையின் புத்தி. அது முறுமுறுப்பாக வெளியில வருகிறது. அடுத்து என்ன செஞ்சார் பாருங்க, திரும்பியும் சொல்றார், ஏப்பா உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு, உனக்கு என்ன நான் அநியாயம் செஞ்சேன்? உனக்கு 1000 ரூபாய் பேசுனது உண்மைதானே? ஆமா. அப்ப 1000 ரூபாய் தானே கொடுக்குறேன். இதுல நான் 500 ரூபாய் பிடிச்சிட்டு 500 ரூபாய் கொடுத்தாதான் உனக்கு என்னது? கோவம் வரணும், என்ன வந்து கேள்வி கேட்கணும். உனக்கு பேசின கூலிய கொடுத்தனா இல்லையா? நீ அதை வாங்கிட்டு கூட ஏதாவது மேல போட்டு கொடுங்க சார் அப்படின்னு இருந்தாலும் என்ன செஞ்சிருப்பேன்? மேல போட்டு கொடுத்துருப்பேன். நீ வந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சு என்னைய குற்றவாளியாக்குற. அப்பதான் சொல்றார், அதுக்கு விளக்கம் சொல்றார். அவரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கு கொடுப்பது என் இஷ்டம் அல்லவா? என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாக மாறலாமா? இவனுக்குள்ள முறுமுறுக்கிற எண்ணம் வந்தது எதனால? அந்த வன்கண்ணால. எதனால? அப்ப கிறிஸ்தவனுக்கு என்ன கண் இருக்கக்கூடாது? வன்கண் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோ, வன்கண் இருக்கக்கூடாது. இந்த ஊழியத்துல நிறைய பேருக்கு அந்த வன்கண் இருக்குதுங்க. ஊழியக்காரர்கள் மத்தியிலே இருக்குது, ஊழியத்துல பயிற்சி எடுக்கிற பயிற்சியாளர்களுக்குள்ள இருக்குது. அதனாலே ஒரு 4 வருஷமா ஊழியம் பண்ணிட்டு இருப்பான் ஒருத்தன். அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணிருப்பான் ஊழியத்துல. அவனுக்கு அந்த ஊழியக்காரர் ஆகிய தலைமை பாஸ்டர் அவனுக்கு ஏதாவது ஒரு சலுகை பண்ணிட்டா, இந்த 4 வருஷமா ஊழியம் செய்கிற அந்த பயிற்சியாளனுக்கு வயிறு பத்தின்னு எரியும். இது பைபிள் காலேஜில் நடக்கிற ஒரு அநியாயமான ஒரு காரியம். எது அநியாயம்? அந்த பாஸ்டர், தலைமை பாஸ்டர் முதல் வருஷத்துல வந்தவனுக்கு சலுகை பண்றது அநியாயம் கிடையாதுங்க. அவனை பார்த்து வயிறு எறிகிற அந்த 3வது இயர் படிக்கிறவன், 4வது இயர் படிக்கிறவனுக்கு வயிறு எறிப்பாரு, அதுதான் அநியாயம். இதுதான் வன்கண். கிறிஸ்துவனுக்குள்ள இந்த வன்கண் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேக சீனியர் கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்ட மூப்பர்களுக்கு இதுதான் இருக்குது, இந்த வன்கண் தான் இருக்கு. பாஸ்டர் ஒருத்தவங்க புதுசா வந்தவங்ககிட்ட ஒரு நேரம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் பேசினாங்களா இவனுக்கு பொத்துக்கிட்டு வந்துடும். ஒரு புதிய ஆத்மாட்ட போய் கை கொடுத்துட்டானா நம்மள அலட்சியம் பண்ணிட்டு அவனை போய் கை கொடுக்கிறாரு அப்படின்னு இவருக்கு ஏறும், அப்படியே டிகிரி ஏறுற மாதிரி. தட் இஸ் எ வன்கண். இப்பதான் பிந்தியா போறேன். அன்பு கிறிஸ்தவர்களே, இந்த மாதிரி ஈனத்தனமான புத்தி நமக்குள்ள இருக்கக்கூடாது. இதுக்குதான் இதை உதாரணமா வச்சுக்கிறார். இதுக்காக இது விலக்கி விலக்கி சொல்றாரு. ஆனாலும் நம்ம பாழா போன புத்தி என்ன செய்யுது? திரும்ப திரும்ப அதே போலயே நினைக்கிறது. இது நீ விருந்துக்கு ஆயத்தமாகணும்னா இந்த காரியத்தை நல்ல மனசுல ஏத்திக்கோ. முந்தினோர் பிந்தினோராய் ஆனதை போல நான் ஆகக்கூடாது,
ஆண்டவரே, அந்த வன்கண்ணும் முறுமுறுப்பும் பொறாமையும் பொச்செருப்பும் எனக்குள்ள வரவே கூடாது என்று நீ தீர்மானம் எடு. இன்னைக்கு எத்தனை பேரை பாழாக்குது தெரியுமா கிறிஸ்துவல? நான் பிராக்டிகலா பாக்குறேன். அன்பாலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வன்கண் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அடுத்தபடியா பார்க்கிறார் 2வது காரியம். இப்ப புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. யார் விருந்துக்கு ஆயத்தமாறா? யூதனை போல நீ வன்கண்ணனா இருந்தனாக்கா நீ பிந்தி போக வேண்டித்தான். அப்ப நீ அழைக்கப்பட்ட அழைப்புல நீ பாத்திரனாய் அந்த விருந்துக்கு நீ தகுதி உள்ளவனாய் மாறணும்னா நீ சாவர் வரைக்கும் கிறிஸ்துவனாகிய உனக்கு எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற யாவருக்கும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வன்கண், இந்த பொறாமை, பொச்செருப்பு, இந்த முறுமுறுக்கிற காரியம் வரவே கூடாது. யார வேணாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும், என்னையும் ஆசீர்வதி ஆண்டவரே. நான் 10 வருஷமா வரேன், எனக்கு ஜெபிக்கிறத நான் 10 வருஷமா ஜெபிக்கிறேன், ஏன் ஜெபத்தை கேட்கல? போன வருஷம் தான் வந்தான், இவன் ஜெபத்தை கேட்கறீங்கன்னு ஆண்டவர்கிட்ட போட்டி போடாத. உன் புத்திக்கு இடம், ஈன புத்திக்கு இடம் கொடுக்காத. ஆண்டவரே, ஒரு வருஷம் இல்ல, இன்னைக்கு வந்தவனை நீ ஆசீர்வதிச்சாலும் அது உன் இஷ்டம். அது என்னையும் ஆசீர்வதியும், அவ்வளவுதான் நீ கேட்கலாம். அவனை பார்த்து இடிச்சுக்காத, அவனை பார்த்து பொறாமப்படாத. ஐயோ அவன் ஆசீர்வாதத்தை பார்த்துட்டான் அப்படின்னா நீ இடிச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கோச்சிக்காத, உனக்கு தான் நஷ்டம். அன்பாலே, இன்னைக்கு நாம எப்படி இருக்கணும்ன்றத ஆண்டவர் அழகா கற்றுத்தரார். அந்த வன்கணனாய், பொறாமை பிடிச்சவனாய், முறுமுறுக்கிறவனாய் நீ இருந்தா நீ பிந்தி நிலைமை தான், யூதனை போல. அடுத்தது ஒரு உதாரணம் சொல்றார். அடுத்தது மத்தேயு 25 1, 2, 3 என்ன சொல்றாருன்னு பாருங்க. மத்தேயு 25 பாருங்க அன்பாவிலே, இன்னைக்கு அழகா ஒரு உதாரணம் சொல்றாரு. மத்தேயு 25 பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்தது, திடீர்னு வந்துட்டாரு. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவரை நோக்கி, எங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் கொடுங்கன்னாங்க. நீ போய் வெளியில போய் வாங்கிக்கங்கன்னாங்க. ஆயத்தமா இருந்தவர் 10வது வசனம், அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. புத்தி இல்லாதவர்கள் வந்து கதவை தட்டினாங்க. அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போச்சு. உன்னை அறியேன் என்று சொல்லி அவரை போயிட்டாங்க. அப்ப நீ புத்தி உள்ள கிறிஸ்தவனா இருக்க போறியா, புத்தி இல்லாத கிறிஸ்தவனா இருக்க போறியா? உனக்கு அழைப்பு கிடைச்சது, 2 பேருக்கும் அழைப்பு கிடைச்சது. புத்தி உள்ளவனுக்கு கிடைச்சது, புத்தி இல்லாதவனுக்கும் கிடைச்சது. அழைப்பு எல்லாருக்கும் தான் கொடுத்தாரு. எல்லார் கையிலும் தீவெட்டி இருந்தது, எல்லாரும் ரட்சிப்பர். தீவெட்டி என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. பாத்திரம் என்பது உன்னுடைய குணாதிசயம், உன்னுடைய லைஃபை குறிக்கிறது, உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குறிக்கிறது. எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. இது ஏற்கனவே நடத்தி இருக்கிற, நீனும் கேட்டிருக்கிற. ஆனா இங்க என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை கூட கொண்டு போனார்கள் தங்கள் பாத்திரத்திலே. புத்தி இல்லாதவர்களோ அலட்சியமா போனாங்கய்யா. அங்க பார்த்தோம், அவனுடைய முறுமுறுப்பு அவனை வன்கண்ணனாக மாற்றியது. இங்க இவனுடைய அலட்சியம் உள்ள நுழையாதபடி மாற்றியது. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல அநேக வார்த்தைகளை கேட்ட கிறிஸ்தவர்கள் மிகவும் அலட்சியம் பாராட்டுகிறார். பாருங்க, நமக்கு ஆயத்த ஜபம், அந்த ஜபம், இந்த ஜபம் என்னென்னவோ சொல்லி ஜபத்துக்கு வாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு முதல் வருஷம் முதல் உபவாச கூட்டம், இன்னைக்கு எத்தனை பேர் வந்தோம் சொல்லுங்க பாப்போம். அவளுக்கு அநேக வேலை இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எது முக்கியம், எது இம்பார்ட்டன்ட்? முதலாவது என்பதுக்கு அவங்க அர்த்தம் தெரியாமலே இருக்கிறாங்களே. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். இன்னைக்கு வீட்டுல இருந்துகிட்டு எத்தனை பேர் வராம இருக்கிறாங்க? வீட்டுல தான் இருப்பாங்க, ஆனா வர முடியாது. வேலை, துணி துவைக்கிற வேலை இருக்குது, எனக்கு சோறு வாக்குற வேலை இருக்குது. சாக்கு போக்கு.
அலட்சியம். அதனால நீ கரெக்டான ரீசன் சொன்னாக்கா ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாருங்க. வீட்டுல இருந்துட்டு நீ 1008 காரணத்தை சொன்னாலும் நீ அலட்சியப்படுத்த. அந்த அந்த அழைக்கப்பட்டவர்கள், அந்த யூதர்கள், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் வர முடியாதுன்றான். நான் ஏர் மாடு வாங்கின நான் ஓட்டி பார்க்கணுன்றான். நான் நிலத்தை கொண்டு நான் அதை வயலை போய் பார்க்கணுன்றான். இவன் சாக்கு போக்கு தான் சொன்னான்னு வஞ்சி, அவன் ரீசன் தான் சொல்றான் எனக்கு வேலை இருக்குதுன்ட்டு. ஆனா அது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாரா? நீ 1008 ரீசன் சொல், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். முதல் பிரிபரன்ஸ் யாருக்கு கொடு? ஆனா ஆண்டவர்கிட்ட மட்டும் எனக்கு நான் நன்மையை பெற்றுக்கொள்ளணும், எனக்கு நல்ல ஆசீர்வாதம் மட்டும் வரணும். நான் ஜெபிக்கிறதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கணும், நான் கேட்கறதெல்லாம் கொடுக்கணும். எனக்கு உடனே பிரச்சனை தீர்வு காணணும். ஏன் எனக்கு ஆண்டவர் செய்யலன்னு ஆண்டவர்கிட்ட கோச்சிக்கிறோம். நீ கேட்கறதுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கணும்னு விரும்புற நீ, அவரு சொல்றதுக்கு நீ செவி கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புவார் இல்ல? சொல்லுங்க. அப்ப நீ செவி கொடுக்காம அதை அலட்சியம் பாராட்டும் போது அவர் ஏன் அலட்சியம் பாராட்டக்கூடாது உன் விஷயத்துல? இங்க அதுதான் இந்த புத்தி உள்ள ஸ்திரீகளுக்கும் புத்தி இல்லாத ஸ்திரீகளிருந்து உதாரணத்தில் நமக்கு காட்டுறாரு. என்ன காட்டினார்னா, எல்லாம் அழைப்பு பெற்றவங்க தான், எல்லாம் மணவாளனை வரவேற்க போனவங்க தான். இந்த புத்தி இல்லாத கன்னிகையிலும் அவங்க ஒரு பாத்திரத்துல ஒரு எண்ணெய் எடுத்துட்டு போயிருந்தா அவங்களுக்கு அந்த நிலைமை வந்திருக்குமா? சொல்லுங்க. அந்த நிலைமை வரும்போது தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தெரியாது. இன்னைக்கு எத்தனையோ எச்சரிப்பை கொடுத்தும் போது உனக்கு எனக்கும் தெரியாது. நம்ம அலட்சியமா விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம மட்டும் கைவிடப்பட்டுட்டோமேன்னும் போது தான் நமக்கு மனசு அப்படியே சங்கடமா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி என்ன புண்ணியம்? ஒன்னு அறியேன்ட்டார். இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் கத்தி கத்தி சொல்றார். நான் சொல்றது என்னுடைய பாணியில மாற்றம் வராம இருக்கலாம். நான் கத்தி சொல்றதுனால நீ அலட்சியம் கூட பாராட்டலாம். இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் திட்டின்னு இருக்கிற. நான் திட்டல, நான் உன்னை உணர்வு உள்ளார கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு ட்ரை பண்ற ஆதங்கத்துல பேசுறேன். எனக்கு இந்த கனிவா அன்பா அப்படியே பழமா பேசுறதுக்கு எனக்கு வராது. அன்போனுங்களே, நீங்கள் எல்லோரும் எப்படி இருங்க. நான் டென்ஷனா பேசுறேன்னு நினைக்கிறீங்க, நான் கோவப்பட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். நான் கோவப்பட்டுலாம் பேசல, என்னுடைய இயற்கையான பேச்சு அதுதான். அதனால நீ அலட்சியம் பண்ணாத, வார்த்தையை அலட்சியம் பண்ணாத. வார்த்தை உன்னை கடந்து வருது, அது பேசி கடந்து வந்தா என்ன, பழமா கடந்து வந்தா என்ன? எப்படி பேசி கடந்து வந்தா? வார்த்தை தான், வார்த்தையை தான் நீ கவனிக்கணும். கொஞ்சம் பழமா பேசுறவனை கவனிக்க கூடாது. எனக்கு பழமா சொன்னாதான் எனக்கு நான் கேட்பேன், எனக்கு அதிகாரமா சொன்னா நான் கேட்க மாட்டேன்னா வீணா போறது நீதான், வீணா போறது நீதான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, வார்த்தையை கவனியுங்கள். அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். அங்க கத்துற மனுஷனை கவனிக்காதீங்க, அங்க சொல்ற மனுஷனை கவனிக்காதீங்க. அவனை வச்சு எடை போட்டு நீ உன் வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க. என்ன வார்த்தை கடந்து வருதுன்றத மட்டும் பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம செய்தி கொடுக்கிற செய்தியாளருக்கு மார்க் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நல்ல அழகா பேசினாக்கா அப்படியே பண்ப, அழுது பேசினானா அப்படியே நம்புறது, கொஞ்சம் கடிந்து பேசினா அவனை வெறுக்கிறது. அன்பாலே, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். நாங்க இன்னைக்கு கோபம் ஏன் வருதுன்னா, ஐயோ என் மக்கள் அழிந்து போறாங்களேன்னு சொல்லுதான். அநேகருக்கு இன்னைக்கும் சொல்றேன் நானு, எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை படிக்கிறதுக்கே பயப்படுவாங்க. சில பேர் படிக்கவே மாட்டாங்க எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம், எசேக்கியேல். ஏன்னா அவங்க எல்லாம் கடிந்து கொண்டாங்க, அவங்கள மனம் வெறுத்துது, மக்களுடைய மனம் வெறுத்துது. என்ன இப்படி சொல்றான் தீர்க்கதரிசியா இருந்துகிட்டு, இவன் பெரிய தீர்க்கதரிசியா அப்படின்னு அவனை கடிந்து கொண்டார்கள். அன்பான்லே, இன்னைக்கு நீ நானும் புத்தி உள்ள ஸ்திரியா இருக்க போறோமா, புத்தி இல்லாத ஸ்திரியா இருக்க போறோமா? எப்படி அலட்சியம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆண்டுடைய வார்த்தையை? அவர்கள் அலட்சியம் பண்ணாங்க. மணவாளன் சீக்கிரம் வந்து, அவன் பொழப்பு, அவளுடைய நினைப்பு பொழப்பு கெடுத்துச்சு. புரியுதா? 5 பேரு புத்திசாலிகள் நினைச்சுக்கிட்டு
இவங்க எண்ணெயும் அந்த ஏனத்துல எண்ணெய் எடுத்துட்டு வரும்போது அவங்க கை வீசிட்டு வரும்போது அவங்க நினைச்சாங்க, நம்ம போன உடனே மணவாளன் வந்துடுவாரு, நம்மள அப்படியே போயிடலாம். எண்ணெயெல்லாம் இவங்கள மாதிரி கையில தூக்கிட்டு எதுக்கு போகணும், நம்ம அப்படியே இருக்கிற எண்ணெயோட போவோம்னு நினைச்சாங்க. அந்த நினைப்பு என்ன ஆச்சு? குழப்பு கெடுத்துச்சு. மணவாளன் வர தாமதிச்சுது. தூங்கி எழுந்திருக்கும் போது விளக்கு அணைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. விளக்கு அணைச்ச பிறகு எண்ணெய் இல்லை. எண்ணெயை கேட்கறதுக்கு இவங்ககிட்ட கடன் கேட்டாக்கா இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்கல. போய் நீ வாங்கிக்கன்னாங்க. வாங்க போன நேரத்துல மணவாளன் வந்துட்டான். எண்ணெயை கரெக்டா கிண்ணத்துல வச்சிருந்தவங்க, ஏனத்துல வச்சிருந்தவங்க எண்ணெயை ஊத்திட்டு விளக்கு ஏத்திட்டு அவங்க போயிட்டாங்க. நீ எண்ணெயை வாங்கிட்டு வர்றதுக்குள்ளார கதவை சடைச்சு. இதுதாங்க கிறிஸ்தவர்கள் லேட் பண்றது. அப்ப விருந்து அவங்க அழைக்கப்பட்ட போதும் அவர்கள் அலட்சியத்தினாலே அவர்களை இழந்து போனார்கள். மூன்றாவது காரியமாக ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது வசனத்துல ஒரு ஓமையை வைத்திருக்கிறார். என்னன்னா, கெட்ட குமாரன் நல்ல குமாரன். இந்த கெட்ட குமாரன் இது கிறிஸ்தவர்களுக்கு தான். நம்மளாம் கெட்ட குமாரனா இருந்தோம். நல்ல குமாரனா இருக்கிற கிறிஸ்தவன் இருக்கிறான். அப்பா கூடயே இருக்கிறது, அப்பா சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிகிறது. இந்த கெட்ட குமாரன் சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான். ஆனா அவன் மனம் திரும்பினான். மனம் திரும்பி அப்பா கிட்ட வந்து, ஐயோ உனக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் மனம் திரும்பும் போது தகப்பன் போய் அவனை ஏற்றுக்கொண்டார். ஆனால் நல்ல குமாரன்னு சொல்ற அப்பா கிட்டே அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிறவன் டக்குன்னு கீழ்ப்படியாம போயிட்டான். அன்பாலே இன்னைக்கு நீ நானும் எந்த குமாரனை போல இருக்கிறோம்? நல்ல குமாரனை போல நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உன் நினைப்பு உன் பொழப்ப கெடுக்குது. ஏன்னா அந்த பொறாமை. அங்க பார்த்தோம், வன்கண் அவனை விருந்துக்கு உள்ளார நுழைய விடல. 2வது உதாரணம் அலட்சியம் அல்லது கீழ்ப்படியாமை, அவனை நுழைய விடல. 3வது பார்க்கிறோம், 3வது அந்த பொறாமை. இவன் பாவி, இவனை ஏத்துக்கிட்டார இந்த ஆளு, எனக்கு ஒரு ஆட்டை கொடுக்கலையே, நான் நண்பர்களோடு விருந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு ஆட்டை வெட்டல, இவனுக்கு போய் ஒரு ஆட்டை வெட்டிட்டு இருக்கிறாரு என்று சொல்லி தம்பிக்காரனுக்கு ஒரு ஆட்டை வெட்டிட்டாருன்றதுனால இவன் பொறாம பிடிச்சி அநேக காரியம் அந்த பெரிய மூத்த மகன்ட்டு நம்ம கத்துக்க வேண்டியது. பெருமை, பொறாமை, குற்றப்படுத்துறது, குறை சொல்றது, இதெல்லாம் அவனுக்குள்ள இருந்ததுனால இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அவன் உள்ள நுழையாத போயிடுச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில நாம எப்படிப்பட்ட கிறிஸ்தவலா இருக்கிறோம்? எப்படிப்பட்ட கிறிஸ்தவலா இருக்கிறோம்? போட்டி, பொறாமை, அந்த பழைய தாட்டு, பழைய எண்ணங்கள், மன்னிக்க முடியாத இருதயங்கள், பாரம்பரிய புத்திகள். இன்னைக்கு நல்ல ஒரு படம் எடுத்திருக்கிறார், ஓம் ஷாலோம்னு ஒரு படம், ரமேஷ் என்ற ஒரு டைரக்டர். உண்மையிலே என்னுடைய 30 வருஷத்தினுடைய உள்ள கிடக்கையை அவர் படமாக்கி இருக்கிறார். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவருடைய தாட்டு என் தாட்டும் உண்மையா இருந்தது. ஒரே கோட்ல, நேர்கோட்ல இருந்ததுனால்தான் என்னுடைய 30 வருஷமான செய்தியை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. நான் என்னென்னலாம் சொன்னனோ, கிறிஸ்துவல் எப்படிலாம் இருக்கணும்னு சொன்னனோ அப்படிலாம் ஒரு படத்தை எடுத்து இன்னைக்கு அவரு கிறிஸ்துவலுக்கு படமா, இதை பார்த்தாது திருந்துங்கடான்னு சொல்லி அவர் படமா எடுத்திருக்கிறார். ஓம் ஷாலோம். இன்னைக்கு இதை செய்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதான் பார்த்துட்டு வந்தேன். நம்ம கருத்து என்ன? ஒரு கிறிஸ்தவன் போட்டி பொறாமையில இருக்கலாமா? ஒரு கிறிஸ்தவன் பெருமையில இருக்கலாமா? ஒருத்தவன் பாழா போயிட்டு வந்தானாக்கா அவனை ஏற்றுக்கொள்றதுக்கு இருதயம் இல்லையே. இயேசு ஆண்டவர் போல, இயேசு ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் அவரை போல மாறணும் இல்லையா? அப்ப இன்னைக்கு யாருக்கு விருந்து கிடைக்கும்? விருந்துல யார் நுழைவான்னா, இயேசுவை போல நீ நானும் மாறும் பொழுது. இயேசுவை போல எப்படி மாற முடியும்? அவருடைய வார்த்தையை கவனித்து அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நாம மாற முடியும். அன்பாவிலே, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கவனிக்க தவறினது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை தான். இன்னைக்கு பரிசேய பக்தியில போயிட்டாங்க, சுயநீதியில போயிட்டாங்க. நான்லாம் பெரிய பக்திமான், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் அப்பா பேச்சை கேட்டுட்டு ஒழுங்கா கீழ்ப்படின்னு சொல்லிட்டு கோட்டையை விட்டுட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான். நான் 30 வருஷம் சீனியர், நான் 50 வருஷம் சீனியர்,
நான் எனக்கு தெரியாத சத்தியமா என்று சொல்லிக்கொண்டு கோட்டையை விடுகிற கிறிஸ்தவர்களே, இன்னைக்கு உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்கள். தயவு செய்து அடுத்தவனை நீ குற்றம் சாட்டாத. மத்தேயு 7:1 சொல்றாரு, நீ குற்றவாளி என்று தீர்க்கும்படிக்கு மத்தவனை என்ன செய்யாத, குற்றம் சாட்டாதன்றார். இன்னைக்கு நாம அதை தான் செய்யறோம். 10 வருஷம் ஆச்சுன்னா சீனியர் ஆயிடுச்சு, ரட்சிக்கப்பட்டுட்டோம்னாக்கா உடனே அடுத்தவனை ஏளனமா பாக்குறது. இப்ப இந்த பெரிய குமாரன் ஆகி இவன் இந்த சின்ன குமாரனை ஏளனமா பார்த்தான். இவன்லாம் திருந்தி வந்தானா? இவனுக்கெல்லாம் போய் ஒரு ஆட்டை அடிச்சுட்டு விருந்து வைக்கிறாரா? அன்பாலே அவ்வளவு அலட்சியம் பார்த்தான். அப்ப அப்பாட்டே கோச்சிக்கிட்டான். உள்ள வர மனசு வரல. அப்பா வருத்தி அழைக்கிறார், வாப்பான்னு. நான் வரமாட்டேன். அவன் மூஞ்சில நான் எப்படி முழிக்கிறேன்? ஏன்னா அவனை ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்ல. அப்பாவே மன்னிச்சுட்டாரு, நீ என்ன மன்னிக்க முடியாம இருக்கிற? போட்டி பொறாம. கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு எத்தனை பேர் அண்ணன் தம்பிங்க போட்டி பொறாமையில இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உன் சொத்துக்காக, பணத்துக்காக, அன்பாலே இன்னைக்கு பதவிக்காக. இன்னைக்கு கேட்டாலே பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன், கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு யூதர்களை போல மாறிக்கொண்டிருக்கிறோம். நீ நானும் அந்த கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டாம். அந்த நாள் தான் சொல்றாரு, போக்கு சொல்ற கிறிஸ்தவனா இருக்காத, பொறாமப்படுகிற கிறிஸ்தவனா இருக்காத, வன்கண்ண கிறிஸ்தவனா இருக்காத, முறுமுறுக்கிற கிறிஸ்தவனா இருக்காத, கீழ்ப்படியாத கிறிஸ்தவனா இருக்காத. நீயும் நானும் ஆண்டவர் விரும்புகிற மாறி நாம அவரை போல ஒரு குழந்தைத்தனமான கிறிஸ்தவனா மாறு. ஆனால் தான் ஆண்டவர் ஒரு இடத்துல, நிறைய இடத்துல சொல்றார், நீ மனம் திரும்பி குழந்தையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யம் வர முடியாதுன்றார். அப்ப நீ நான் எப்படி மாறணும்? நம்ம புத்தி ஒரு குழந்தையை போல மாற வேண்டும். அன்பாலே இன்றைக்கு நீ எப்படி இருக்கிற, நான் எப்படி இருக்கிறேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைத்தனமான அந்த தன்மை நமக்குள்ள வருகிறதா? எல்லாத்திலையும் போட்டி பொறாம, வன்கண்ணு, பெருமை, மதிகேடு, இதெல்லாம் நம்மள பரலோகத்தினுடைய அழைப்பை நாம தடை செய்கிறது. அன்பாலே இன்னைக்கு நாம ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த 3 உதாரணத்தை சொல்லி இருக்கிறீங்க, இந்த 3 உதாரணத்தின்படி நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா அந்த கடைசி காலத்துல நீ தெருவுல போறோம் வரவெல்லாம் நீ அழைக்கிறீங்க, அந்த போறோம் வர லிஸ்ட்ல நான் இருக்கிறேன். நான் இப்படி லிஸ்ட்ல இருந்தோம், நான் எனக்குள்ளார இந்த மதிகேடெல்லாம் கொடுத்து, இந்த மன்னிக்க முடியாத இருதயத்தெல்லாம் நான் இப்படி எல்லாம் இருந்து நானே அந்த அழைப்பை ரிஜெக்ட் பண்ணாதபடிக்கு, ஆண்டவரே வாய்ப்பை நழுவ விடாதபடிக்கு நான் இருக்க, ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காய் நன்றின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆண்டவருடைய விருந்துல நாம் பங்கு பெறும்படியான கிறிஸ்துவலாய் நம்மளை மாற்றுவாராக. போக்கு சொல்லுகிற கிறிஸ்துவலாய் அல்ல, நான் போக்கு சொல்ற கிறிஸ்துவனாய் இன்றைய வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்திருக்கிற ஆண்டவரே என்ன மன்னிங்க. இதுக்கு மேல நான் போக்கு சொல்றவனாய் இல்ல, நான் கீழ்ப்படுகிறவனாய், ஆண்டவரே அந்த தாழ்த்துகிறவனாய், ஆண்டவரே நாங்கள் ஒபே பண்றவனாய், ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஒரு குழந்தையை போல மாற்றுகிறவனாய் என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். கர்த்தர் தாமே நம்மளை கரம் பிடித்து வழி நடத்தி அந்த விருந்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தை நிமித்தம் நாங்கள் ஆண்டவரே உணர்வடைந்து, ஆண்டவரே நீர் விரும்புகிற வண்ணமாக நாங்களும் ஆண்டவரே அந்த அழைக்கப்பட்ட விருந்துக்கு அபாத்திரராய் போகாதபடிக்கு நாங்களும் பாத்திரராய் மாற என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆண்டவரே பற்றி கொண்டிருக்கிற அந்த முறுமுறுப்பு, ஆண்டவரே அந்த வன்கண், ஆண்டவரே இந்த போட்டி பொறாம, அந்த மன்னிக்க முடியாத இருதயம், ஆண்டவரே அந்த கீழ்ப்படியாத காரியம், புத்தியற்ற தன்மை, இதெல்லாம் எங்களை விட்டு எடுத்து போட்டு, ஆண்டவரே நீர் விரும்புகிற வண்ணமாக உம்முடைய அழைப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு நாங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து நடந்து, உம்முடைய வார்த்தையின்படி நடந்து, நாங்கள் அந்த அழைப்பை ஏற்று அந்த விருந்திலே பங்கு பெறுகிற ஒரு நல்ல கிறிஸ்துவலாய் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே வாய்ப்பை பெற்றுக்கொண்டு வாய்ப்பை நழுவ விடாத கிறிஸ்துவலாய் எங்களை மாற்றுங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you அன்பானே.